தலை படம் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்க வந்திருக்கேன். ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி அவரை பார்த்ததே கிடையாது. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நாங்க அவரை பார்த்ததே இல்லை. It's a different genre. It's a suspense thriller. Okay, that way he has not disappointed. That's what I would say. டைரக்டர் சொன்ன மாதிரியே 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு படம். சொல்ற மாதிரி இல்ல, வளமையா எடுக்கிற திருமேனி படம் மாதிரி இல்ல. அஜித் ஆக்ஷனும் இந்த முறை ரொம்ப எவரேஜா தான் இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங்கா இருந்துச்சு. மேபி ஒரு டைம் பார்க்கறதுனா பார்க்கலாம், பட் நாட் சோ ரெக்கமெண்டட். மற்ற ரஜினி படம் மற்ற அஜித் படம் மாதிரி இது டோட்டலாகவே இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ படம் ரொம்ப எவரேஜ் தானா. நான் தளபதி ஃபேன் தான், பட் தலை படம் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்க வந்திருக்கேன். ஸ்ரீலங்கா. படம் பார்க்க இங்கே வெட்டிங் கூட வந்தோம், அப்போ சரி படத்தையும் பார்த்துருவோமேனு ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்திருக்கோம். படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா அது கன்வே பண்ண ஒரு ஸ்டோரி, அப்புறம் அந்த லாயல்ட்டி இருந்துச்சு அந்த படத்தில் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும். மற்றபடி இந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, கேமரா ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா. மியூசிக் 85% அந்த படத்தில் மியூசிக் மட்டும்தான் இருந்துச்சு. படத்தில் 85% மியூசிக் மட்டும்தான். ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டோரி வைஸ் நாட் ஸோ ரெக்கமெண்டட். ஆல்ரெடி தளபதி வந்து சினிமா ஃபிட் பண்ணுறாரு, ஒரு படமும் இப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு, எப்படி இருக்கு? அது அவருக்கு இன்னொரு கரியர் வந்துருச்சுல்ல, ரேசிங். அப்போ இட்ஸ் குட் ஃபார் ஹிம் டு மூவ் ஆன் டு ரேசிங். அதுலயும் நல்லா கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரேசிங் போறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசா யாரோட ஃபேனும் கிடையாது, ஜஸ்ட் பார்க்க வந்தேன். ஓகே, பார்க்கலாம். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இந்த படத்துல? த்ரிஷா ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ எல்லாரோட லுக்கும் நல்லா இருந்தது. அஜித்தோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. யூஸ்வலா ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்ல வந்து இந்த மாதிரி அஜித் விஜய் எல்லாம் ஆக்ட் பண்றாங்கன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு வேற ஒரு பேட்டர்ன் இதுல ட்ரை பண்ணிருக்காரு. கண்டினியூஸா அப்படி ட்ரை பண்ணலாமா? இல்ல, அது அவருக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த கமர்ஷியல் ஃபிலிம் அது மாதிரி தான். ஆமா, அவர் அப்படி பார்த்தனால நமக்கு இது கொஞ்சம் பார்க்க முடியாம இருக்கு. நான் நினைக்கல அது அவருக்கு. இப்ப அவருடைய ரேசிங் கரியர் அதெல்லாம் பாக்குறீங்கல்ல? ஆமா, சினிமால இருந்து இப்ப அதையும் அவர் பண்றாரு. ஒரு ஆக்டரா பார்க்கணும்னு ஆசையா இல்ல ஒரு ரேசர் அதானே? அவர் ரேசிங் அப்புறம் அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப அந்த மாதிரி அவரை பார்த்ததே கிடையாது. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட நாங்க அவரை பார்த்ததே இல்லை. சினிமால எவ்வளோ மூவிஸ் எல்லாம் அவர் ஹிட் கொடுத்திருந்தாலும் அந்த அப்படி ஒரு இன்டர்வியூ நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அதுல அவர் ரொம்ப நினைக்க அவருக்கு ரேசிங் தான் பேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவருக்கு சரியா இருக்கும். ஆமா. டான்சிங் எப்படி இருந்தது? அவர் ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருந்தது. அந்த சாங் நல்லா இருந்தது, பார்க்கலாம். மியூசிக் யா as usual நல்லா இருந்தது. யா நீங்க ஸ்ரீலங்கா? ஆமா, நான் ஸ்ரீலங்கா. அங்கெல்லாம் எப்படி இருக்கு தலை கிரேஸ்? அதே மாதிரி தான், இங்க மாதிரி தான். தளபதி தலைனா அங்கேயுமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போவாங்க. அங்கெல்லாம் ஏர்லி மார்னிங்கே ஷோ ஆரம்பிச்சிருவாங்க, 4:00 ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்பயும் அங்கே ரொம்ப இது மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு. அது ப்ரோ எந்த மொமெண்ட் ரொம்ப எந்த மொமெண்ட்னா புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது ஒரு இன்டர்மிஷனுக்கு அப்புறம் தான் படமே. ஓகே, இன்டர்மிஷன் லைட்டா ஸ்லோவா தான் இருக்கு. தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நல்லா சூப்பரா இருந்தது படம். நல்லா ஒரு இதுதான் லாஸ்ட் தான். என்ன இதுல கான்செப்ட்னா வைஃபை தேடுறதுக்கு ரொம்ப லாங்கா எடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. அவ்வளோதான், ஒரே ஒரு மியூசிக் தான் ப்ரோ நல்லா இருந்தது. நடுவில் லாஸ்ட்ல தான்டா, அது லாஸ்ட்ல சூப்பராக இருந்தது ப்ரோ. அவ்வளோதான், நல்லா இருந்தது. ஓகே, செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றும் இல்லை, அப்படி செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. எப்படி ஆவரேஜா சூப்பரா? ஆவரேஜ் ப்ரோ, நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே தெரியல. ஓகே, நல்லா த்ரிஷா காம்பினேஷன் புரியல. நல்ல காம்பினேஷன், அது சூப்பராக இருந்தது. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிகினிங்ல கொஞ்சம் லேக் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து மூவி இஸ் பிக்கிங் அப் வெரி வெல். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மூவி. ஒன்லி ஒன் பர்சன் இஸ் கேரிங் த ஹோல் மூவி. இட்ஸ் AK. No supporting actor, nothing, no comedy, but they're engaging. There are a lot of twists, suspense in the movie. I think it's a family entertainment. You can watch once. யூசுவலான அஜித் படம் மாதிரி இல்ல அத மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. Actually, you cannot expect like a normal Ajit movie. It's a different genre. It's a suspense thriller. Okay, that way he has not disappointed. That's what I would say. ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி 100%. Definitely it will be there. There is a message. There is a message. There is a message for the husband and wife.
என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஸ்டோரி இஸ் வெரி நைஸ். படம் நல்லா இருந்துச்சு, நான் ஆவரேஜாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அந்த மாதிரி இல்லை. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோ தான் கதை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அதான் படம் கொஞ்சம் ஸ்லோ தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபைட் சீன்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு அனிருத், நல்லா இருந்துச்சு. என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு ஆனால் 14 தான். 14. ஓகே ஓகே. நல்லா எப்போ எந்த படத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அவ்வளோ பார்த்து இல்லைண்ணா, பழைய படம்லாம் இப்போதான். ஓகே ஓகே. நல்ல ஒரு மாஸ் இருக்குல்ல வெளியில, படத்துல பார்க்கும்போது அது இருந்துச்சா? கிரியேட் பண்ணிருந்தாங்க அது இருந்துருச்சுண்ணா. ஆனால் ஃபேன்ஸ் அவ்வளோ ரியாக்ட் பண்ணல தியேட்டரில், வைப் செட் ஆகல. ரோகிணி போயிருந்தா அங்கே வேற ஃபேன் தலை கோட்டாது, அங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். சத்தியம் அவ்வளோ இல்லைண்ணா படம். ஆனால் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஓரளவு பார்க்கலாம். தலை ஃபேன் தானே, யார் படம் இருந்தாலும் பார்ப்பாங்க. தான் விஜய் தலை எல்லாரும். எது முக்கியம் இருந்துச்சு? படம் ஸ்லோண்ணா, அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஃபைட்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோ. தலையோட கெட்டப் லுக் எல்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் சொல்ல வேணும், நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பண்ணிங்க. படம் உனக்கு பிடிச்சிருந்தா? பிடிச்சிருந்து. ஆனால் கொஞ்சம் லேகா இருக்கு, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம், நல்லா இருக்கு. வேற என்னென்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருந்துன்னா ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் லேகா இருக்கு படம். லேக் கார் சேசிங் சீன்லாம் எப்படி? அதெல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இப்போ கார் ரேஸ்லாம் வேற ஓட்டுறாருல்ல? ஆமாம், அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம். அவர் எப்படி ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்கணும் நான் இல்லை ரியலாகவே இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் எப்படி? அனிருத் மியூசிக் சூப்பராக இருந்தது, மியூசிக்லாம் பக்கம் இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று ஃபர்ஸ்ட் சவடிக்கா போட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கு. டைரக்டர் சொன்ன மாதிரியே 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு படம். வழக்கமான அஜித் படம் மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. ஃபேமிலியோட சூப்பராக ஆகலாம்.